Hello guys, welcome back to our channel. My name is Abhay joined by Anindita. So again we are back with full movie scene reaction of Jai Bhim. Yeah, so let's get started. But उससे पहले if you're new to this channel, guys, please do subscribe us and also please click on the notification bell. Yes, and also please follow us on Instagram. Yeah, तो चलो शुरू करते हैं. Yes. தேங்க்ஸ். இப்போதான் செங்கேனியோட கஷ்டம் முடிய போகுதுன்னு நம்பிக்கையே வருது. ராஜாக்கு தப்பிச்சு போனதுக்கு ஸ்ட்ராங் ஐ விட்னஸ் இருக்கு. கோர்ட்டுக்கு எவிடன்ஸ் தான் முக்கியம். அது போலீஸ் கிட்ட இருக்கு. இட்ஸ் a very complicated case. That's true. எந்த ஆதாரமும் இல்லாம நம்ம கேஸ் போடுறது வெறும் 3 போலீஸ் எதிர்த்து இல்ல, ஒட்டுமொத்த அதிகாரத்தை எதிர்த்து, Yes. இந்த அரசாங்கத்தை எதிர்த்து Correct. சவாலான போராட்டமா இருக்கும். தயாரா இருங்க. இங்க உட்காருங்க. இல்ல உட்காருங்க. யார் கேட்டாலும் எத்தனை முறை கேட்டாலும் உண்மையை மட்டும்தான் சொல்லணும். அதான் நம்மளை காப்பாற்றும். சரியா? Item number 1, HCB 711/1995. Lot of different Counsel for cases. petitioner, Mr. Chandru. You may proceed. My lords, மனுதாரர் செங்கேனி இருளாஸ் ட்ரைப். கணவர் உட்பட போலீஸ் கஸ்டடியில் இந்த 3 ட்ரைப்ஸை காணல. கணவரோட நிலைமை தெரியாம தவிக்கிற செங்கேனிக்கு இந்த நீதிமன்றம் தான் கடைசி நம்பிக்கை. ஹேபிஸ் கார்பஸ் மனுவை ஏற்றுக்கிட்டு அரசு தரப்ப பதில் மனு தாக்கல் செய்யும்படி கேட்டுக்கிறேன். மிலாட்ஸ், மனுதாரர் ஒரு ஷெட்யூல் ட்ரைபுங்கிறதுனால ஒரு விளம்பரத்துக்காக இந்த பெட்டிஷனை போட்டிருக்கிறாங்க. இதை விசாரிச்சு கோர்ட்டு தன்னுடைய நேரத்தை வீணடிக்க வேணாம், அதனால இதை தள்ளுபடி செய்யணும்னு கேட்டுக்கிறேன். கோர்ட்டுக்கு தினம் லேட்டாக வர அரசு வக்கீல் கோர்ட் நேரம் வீணாகிறத பற்றியெல்லாம் கவலைப்படுறது ரொம்ப வேடிக்கையாக இருக்கு. Petitioner யார் மிஸ்டர் சந்துரு? செங்கேனி அங்க முன்னாடி போங்க. சொல்லுங்கம்மா. என் கண்ணு முன்னாலே என் வீட்டுக்காரை அடிச்சு ஈத்துன்னு போனாங்க. தப்பிச்சு ஓடிச்சுன்னு சொல்றாங்க. எங்க தேடியும் கிடைக்கல. மாலா வெட்டு பொம்பளை சாவத்தலையில் வச்சுக்கின்னு வழி தெரியாம தெரிச்சு நிக்கிறேன். என் 2 பிள்ளைங்களை கப்பாரை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். Take notice. Next hearing in 3 days. எல்லா பார்ட்டிஸ்க்கும் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுங்க. எஸ் மை லார்ட்ஸ். தேங்க்யூ மை லார்ட்ஸ். Okay. 3 दिन टाइम मिला. Correct. உங்கள் பெட்டிஷனை கோர்ட் ஏற்றுக்குச்சு. இன்னும் 3 நாளில் விசாரிப்போம். சரிங்களா? மிஸ்டர் சந்துரு, ட்ரைப்ஸ் ஹியூமன் ரைட்ஸ்னு கேஸ் போட்டா சிம்பத்தியில் ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு நினைக்காதீங்க. அதிர்ஷ்டம் எல்லா நேரமும் கை கொடுக்காது. நான் அதிர்ஷ்டத்தெல்லாம் நம்பல சார், உண்மையை நம்புகிறேன். Correct. And that is also true. किस्मत हमेशा साथ नहीं देती है, बट वो सच्चाई पे लड़ोगे तो ऑफ कोर्स साथ देगा. பேரை கஸ்டடி எடுத்து ஒழுங்கா விசாரிக்க முடியல. உனக்கெல்லாம் எதுக்கு ஸ்டேஷன் இன்சார்ஜ்? ஐயா, அது வந்து இடியட். உன்னால ஹை கோர்ட் வரைக்கும் நான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. பாஷம், எஸ் சார். பிபி கிட்ட பேசுங்க. ஓகே சார். கூப்பிடும்போது எல்லாரும் ஆஜராகணும். புரிஞ்சுதா? சரிங்க சார். சரிங்கய்யா. People are telling this guy is the real police officer. ராசா கண்டு மொசக்குட்டி இருக்கப்ப இந்த 3 பேரும் ऐसा पुलिस ऑफिसर होगा तो वो एरिया में कोई क्राइम नहीं होगा. போலீஸ் இப்போ அவங்கள தீவிரமா தேடிட்டு இருக்கு. எஸ்பி டைரக்ஷன்ல நடந்த என்கொயரி ரிப்போர்ட் இது. மை லார்ட்ஸ், போலீஸோட ரிப்போர்ட்ல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. மிஸ்டர் சந்துரு, அரசு தரப்புல ராஜா கண்ண ஓடி போனதுக்கு ஐ விட்னஸ் இருக்கு. ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லாம யூகம சந்தேகப்பட்டா கேஸ் டிஸ்மிஸ் பண்றது தவிர வேற ஆப்ஷன் இல்லை. மை லார்ட்ஸ், ஃபார் ஆர்கியூமெண்ட் சேக் ராஜாக்கண்ணு திடீர்ந்தாலும் சட்டப்படி தான் நடவடிக்கை எடுக்கணும். அத்தியூர் போலீஸ் சட்டத்தெல்லாம் மதிக்கவே இல்லை, எஃப்ஐஆர் போடவே இல்லை. சிவியர் கஸ்டடியல் டார்ச்சர் நடந்திருக்கு. போலீஸோட இந்த ரிப்போர்ட்ல எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. கிராஸ் எக்ஸாமின் பண்ணா ஐ கேன் பிரிங் அவுட் த ட்ரூத் இன் ஃப்ரண்ட் ஆஃப் திஸ் ஹானரபிள் கோர்ட். மிலாட்ஸ், ஏபிஎஸ் கார்பஸ்ல சாட்சியை குறுக்கு சண்டை பண்ண முடியாது. சட்டத்தை தெரிஞ்சுட்டு ஆர்கியூ பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். பிபி ஹேஸ் a valid point. எமர்ஜென்சி டைம்ல ராஜன்கிற ஸ்டூடெண்ட்டை கஸ்டடி எடுத்தது கேரளா போலீஸ். அதுக்கப்புறமா அவர் தப்பிச்சு ஓடிட்டார்னு சொன்னாங்க. ஹேபிஸ் கார்பஸ் பெட்டிஷன் எடுத்த கேரளா ஹைகோர்ட் போலீஸ் ஐ விட்னஸை கிராஸ் பண்றதுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து பல உண்மைங்க வெளிவந்தது. ஐ சப்மிட் த காப்பி ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட் டு த ஹானரபிள் ஜட்ஜஸ். He has prepared. He has prepared. மிலாட்ஸ், ஐ அப்ஜெக்ட். கேரள கோர்ட்டோட தீர்ப்பு இந்த கோர்ட்டை கட்டுப்படுத்தாது. எல்லா ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் பர்சுவேசிவ் வேல்யூ இருக்கு. அதை இந்த கோர்ட் விரும்பினா ஏத்துக்கலாம். அதையும் யாரும் கட்டுப்படுத்த முடியாது. That's My lords, all the court within India based upon Indian rules. நடந்த அநீதியை விட அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த கோர்ட் ராஜன் கேஸை முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு
அரசு தரப்பு சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்ய சிறப்பு அனுமதி கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்யறதுனால அரசு தரப்புக்கு இழப்பு ஒன்றும் இல்லை. எல்லா சாட்சிக்கும் சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணுங்க. ஓகே மை லார்ட்ஸ். தேங்க்யூ மை லார்ட்ஸ். சந்துரு, குடியா 2 நிமிஷத்தில் டிஸ்மிஸ் ஆக வேண்டிய ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷன். நீ இந்த ராஜன் கேஸை கோட் பண்ண பத்தியா? சிவாய் நம்ம தட் வாஸ் வாய்ஸ் மூவ். கேஸ் இப்போ சப்ஜெக்டாக உங்கள் கைக்கு வந்துடுத்து. இல்லை சார், அந்த கேஸை நான் எதுவும் தப்பாக ஹேண்டில் பண்ணுறேன்னு தோணுது. நோ நோ நோ, நான் சொல்கிறேன், நூல் பிடிச்ச மாதிரி நீ கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டு இருக்க. இல்லை சார், நீங்களே இவ்வளோ பாசிட்டிவ் சொல்கிறது not easy. இருக்கு. சிரிப்ப He's going to that tribal area itself to record everything. Yeah. Seriously. சார் தான் மெட்ராஸ் வைக்கலா? தனியாக ஒரு என்கொயரி போதுன்னானுங்க. உண்மைதான் போல. போலீஸ்காரனாலே ஒன்றும் பிடுங்க முடியல சார். சார் தான் திட்டு பசங்களை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். கண்டிப்பாக பிடிச்சிடலாம். உண்மையான திருட்டு பசங்களை சீக்கிரமாக பிடிச்சிடலாம். கவலைப்படாதீங்க. And finding the record this kind, it's very tough. I think nowadays things has become more easy. Everything is getting Yeah. digitalized, right? So just you can search in one click only. Itna confidence. That's called overconfidence. Witness number 1, Dr. Magesh. நீங்கள் தான் ராஜா கண்ணு இருட்டப்பன் மொசக்குட்டிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரா? ஆமாங்க சார். ஓகே. மகேஷ், எத்தனை வருஷமாக கிளினிக் நடத்திட்டு இருக்கீங்க? 8 வருஷமா சார். கிரேட். எந்த வருஷம் டிகிரி முடிச்சிங்க? ஏன் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் லிஸ்ட்டில் உங்கள் பேரே இல்லை? சார், நான் ஆயுர்வேதா டாக்டர். அதை முறைப்படி பதிவு பண்ணியிருக்கேன் சார். அப்படின்னா எதுக்கு சார் அலோபதியில் மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறீங்க? கிளினிக் வழியில் மகேஷ் எம்பிபிஎஸ்னு பெருசாக போர்டெல்லாம் வச்சுருக்கீங்க. மெலாட்ஸ், சாட்சி மட்டும் இல்லை, டாக்டரும் ஃபேக். மிலாட்ஸ், ஐ அப்ஜெக்ட் டு திஸ் டைப் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன். இவர் படித்தது அக்குபங்க்சரா ஆயுர்வேதமாங்கிறது கேஸ் இல்லை. இவரோட கிளினிக்கில் தப்பிச்சவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்களா இல்லையாங்கிறது தான் கேஸ். மிஸ்டர் சந்துரு, do you have any relevant question for this witness? No, my lord. Witness number 2, Dhanasegar. ஒருத்தர் கையில் பூ போட்ட பச்சை குத்திருந்தாருங்க ஐயா. ஒருத்தர் குள்ளமாக இருந்தாருங்க ஐயா. Witness number 3, Mr. Vinod. சார், ராத்திரி கடை மூடும்போது 3 பேர் வந்தாங்க சார். மருந்து சீட்டு கொடுத்தாங்க சார். நானும் மருந்து எடுத்து கொடுத்தேன் சார். மிலாட்ஸ், எதிர்த்தரப்பால சாட்சிகளை டிஸ்ப்ரூவ் பண்ண முடியல. கோர்ட் உடனடியாக இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். What is he thinking? Why is he quiet? This case is My dismissed. lords, என்கொயரி ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் பாஷித்தை விசாரிக்க விரும்புகிறேன். Court is adjourned. We will continue after lunch break. Thank you, my lords. It's all planned. He's thinking He's like thinking something. whom to ask will be, adding value. Yes. Because a chota mota இருக்கிறது மட்டும் சொன்னா போதும். ஓகே சார். அந்த வக்கீல் மடக்கி ஏதாவது கேள்வி கேட்டானா தெரியல, ஞாபகத்தில் இல்லை, ஸ்டாண்டர்டாக சொல்லணும். புரியுதா? புரியுது சார். कुछ याद नहीं. मतलब वही रटते जा रहा है कि उधर से फरार होके डॉक्टर से ट्रीटमेंट लिया. உங்களுக்கு தானே? ஆமாம் சார். இதில் இருக்கிற எல்லா விவரங்களும் உங்களுக்கு நல்லா தெரியும் தானே? தூக்கத்தை எழுப்பி கேட்டால் கூட அப்படியே சொல்லுவேன். ஏன்? बाप रे, इतना अच्छे से रट लिया. ஸ்டேஷன்லேருந்து தப்பிச்சு போனவங்க மருந்து வாங்கினதா சொல்கிற மெடிக்கல் ஷாப் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கு? அந்த கடை பேர் ஓ மெடிக்கல்ஸ். சேல்ஸ்மேன் பேர் மிஸ்டர் வினோத். மனப்படம் பண்ணதெல்லாம் இங்கே ஒப்பிக்க கூடாது. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. கேள்வி, போலீஸ் ஸ்டேஷன் டு மெடிக்கல் ஷாப் எவ்வளோ தூரம்? அது வந்து கொஞ்சம் தூரம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அதை விடுங்க. தப்பிச்சு போனவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதா சொல்கிற டாக்டர் மகேஷ் கிளினிக்ல இருந்து மெடிக்கல் ஷாப் எவ்வளோ தூரம்? அந்த கிளினிக் போலீஸ் ஸ்டேஷனோட எந்த திசையில் இருக்கு? மிலாட்ஸ், ஐ ஸ்ட்ராங்லி அப்ஜெக்ட். எதிர்த்தரப்பு வக்கீல் சாட்சியை குழப்புற மாதிரியும் பயமுறுத்துற மாதிரியும் கேள்வி கேட்குறாரு. சாட்சி ஒன்றும் பாமரர் இல்லைங்க, இன்ஸ்பெக்டர், இந்த கேஸோட என்கொயரி ஆஃபீஸர். மிலாட்ஸ், எனக்கே குழப்பமா இருக்கு. PP, allow the counsel to proceed in his own way. Don't interrupt. Please, sit down. உட்காருங்க. Listen, man. அது வந்து தெரியல, ஞாபகம் இல்லை. மூதே, ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் நேராக போய் நடத்தின என்கொயரியை மறந்து போச்சா? நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த விசாரணையே நடத்தல. இந்த ரிப்போர்ட் உங்களுதே இல்லை. ஐ ஸ்ட்ராங்லி அப்ஜெக்ட் மிலாட்ஸ்.
I strongly object to these suggestions. கவுன்சில் நீங்க சொல்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? மை லார்ட்ஸ், நான் நேரடியாக அந்த இடத்துக்கு போயிருக்கேன். தப்பிச்சு போனவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் சொல்ற டாக்டர் மகேஷோட கிளினிக் ஸ்டேஷனோட கிழக்கு திசையில் 2 கிலோமீட்டர்ல இருக்கு. மருந்து வாங்கினதா சொல்ற மெடிக்கல் ஷாப் ஸ்டேஷனோட மேற்கு திசையில 1 கிலோமீட்டர்ல இருக்கு. தப்பிச்சு ஓடின 3 பேர் போலீஸ் ஸ்டேஷனோட கிழக்கு திசையில 2 கிலோமீட்டர் ஓடி போய் டாக்டர் கிட்ட தான் உடம்ப காமிச்சு மருந்து சீட்டு வாங்கிட்டு அதே ஸ்டேஷன் பக்கமாவே மேற்கு திசையில 3 கிலோமீட்டர் ஓடி போய் மெடிக்கல் ஷாப்ல மருந்து Who will do that? இன்ஸ்பெக்டர் பாஷிமோட என்கொயரி ரிப்போர்ட் சொல்லுது. தப்பிச்சு ஓடுறவங்களாம் என்ன போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி ஃபேஷன் பரேடா பண்ணுவாங்க? நேர்ல போய் விசாரிச்சிருந்தா இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருப்பாரா? சீரியஸ்லி இன்ஸ்பெக்டர் பாஷ்யம் விழுப்புரம் எஸ்பிக்கு சப்மிட் பண்ண என்கொயரி ரிப்போர்ட்டோட ஜெராக்ஸ் காப்பி. இது அத்தியூர் போலீஸ் ஸ்டேஷன் ரைட்டர் வீராசாமி கைப்பட எழுதின எஃப்ஐஆர் அண்ட் சார்ஜ் ஷீட். மிலாட்ஸ் They did not even go anywhere. எதிர்த்தரப்பு வக்கீல் பயங்கரமா குழப்பறாரு. இப்போ இந்த பேப்பர்ஸ் ஏன் இவரோட ரிப்போர்ட்ல இருக்கிற கையெழுத்தும் ரைட்டர் வீராசாமியோட கையெழுத்தும் ஒரே மாதிரியே இருக்கு? சாரி மை லார்ட்ஸ், சகாதிகாரிகளை உதவி செய்ய போய் தான் அவங்களே கொடுத்த ரிப்போர்ட்டில் கையெழுத்த போட்டேன். உனக்குலாம் இவன் ஏன் போலீஸ் வேலை கொடுத்தா? கோர்ட்ல சொல்ற பதிலாது நான்சென்ஸ். Suspend. பிபி இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? சொல்றதுக்கு என்ன இருக்கு மை லார்ட்ஸ்? I have nothing to say. நல்ல வேலை நேரும் தெரியல ஞாபகம் இல்லைன்னு சொல்லி போய் சாட்சின்னு ஒத்துக்கிறீங்களா? ஓகே now everybody is போலீஸ் கேட்டா தட்ட முடியாதுங்கயா. அதான் It is an utter disgrace. finally The evidence submitted by the police is fully fake. fake. செங்கனி போட்ட பெட்டிஷன் is prima facie valid. Oh, போய் சாட்சி சொன்ன 2 பேருக்கும் 6 மாசம் ஜெயில் சென்டென்ஸ். Great. PP, we direct you to file Much a government needed. report within 7 days. The department has to conduct an inquiry on Inspector Basham. उसको पहले सस्पेंड करो, उसके बाद Because he made fake reports and all. வக்கீல்கிட்ட அசிங்கப்படுறதே வேலையா போச்சுல்ல. உங்களால கோர்ட்ல நாங்க அவமானம் பண்ணோமா? இல்லைங்க அது ஒரு ட்ரைபல் பொம்பளைய ஹைகோர்ட் வரைக்கும் வர விட்டுருக்கே, உனக்கெல்லாம் எதுக்கு போலீஸ் வேலை? மரியாதையா சொல்லுங்க. வேற ஏதாவது பொய் கேஸ்ல அவனை ரிமாண்ட் பண்ணிட்டீங்களா? ஐயா இல்லைங்கய்யா, அவனும் தப்பிச்சு ஓடினானுங்க ராத்திரி நேரம், அதான் சாட்சியம் எதுவும் இல்லை. இது ஜட்ஜு கிட்ட நான் சொன்னேன்னு வை, உனக்கெல்லாம் என் வக்கீல் வட்டம் கொடுத்தான்னு கேட்பாரு. சாரி சார். கோர்ட்ல நம்ம தலை குடிச்ச கவர்மெண்ட்டை தலை குடிச்ச மாதிரி. எஸ் சார். இந்த கேஸ் கட்டுங்க. இனிமே இந்த கேஸ்ல நானே ஆஜராகிறேன். Okay, the big fight is going to start now. I'm thinking about her life. She will be life threatening. Having, I think so. At this Because they are very situation powerful, also. right? Yeah, This right. lawyer is being engaged now. Right. How And come at they are this getting so much situation- money? Why police is very much interested in this case? Yeah, police also doesn't want their this kind of behavior. What he told, right? He ran away that time. கோர்ட்டு பத்திரிகைன்னு உன்னால நம்ம ஊரோட மானமே போகுது. ஊரையும் போலீஸையும் பகிச்சுக்கின்னு நீ வாழ்ந்துருவியா? குந்த இடம் கொடுத்து பிழைக்கிறதுக்கு வேலையும் கொடுத்தா திமிழத்தை அலையறீங்க. அந்த 4 குடிசையும் கொளுத்தி விடுறதுக்கு எம்மா நேரம் ஆயிடும்? Who are you? Who the hell are you to do that? Seriously. செங்கேனி பேசுறேன் சார். நீங்க ஃபோன் கிட்டே இருங்க, சார் கூப்பிடுவார். சரிங்க சார். Oh, these guys came. ஏய், உன்னை எஸ்ஐ கூட்டியார் சொன்னாரு, வா. வக்கீல் சார் சொல்லாம நான் எங்கேயும் வர மாட்டேன். Don't go anywhere. Seriously. Oh man. How this kind of police are there? They are police or gunda? Lot of eyewitness also they will get now. Full people. நீ மட்டும் இந்த கேஸை வாபஸ் வாங்கலைன்னா என் வேலை போயிடுமா?
என் குடும்பம் நடுத்தருவுக்கும் வந்துருமா. இதோ பாரு, உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரோம். கேஸை வாபஸ் வாங்கு. உன் புருஷனை சீக்கிரம் கண்டுபிடிச்சு தந்துடும். எதா இருந்தாலும் வக்கீல் சார்கிட்ட பேசுங்க. தலைவரா போலீஸ்காரங்க இவ்வளவு தூரம் கெஞ்சுறாங்க. பொட்டாச்சு நீ சட்டசாரா பேசுற. See? How come you are raising hand? எந்த ஊர்ல ஒண்டி வர முடியாது. ஒளிச்சு கட்டிடுவேன். Acha. இப்போ நீ கையாட்ட வைக்க இங்க நவர முடியாது. எல்லா நேரமும் அது வைக்க கொண்டாந்து குத்துறோடா. ஹலோ, டிஜிபி பேசுறியா? சார் வணக்கம் சார். சார் டிஜிபி சார். No, I got ஐயா call. வணக்கம். செங்கேனின்னு யாராவது இப்போ ஸ்டேஷனில் இருக்காங்களா? ஐயா ஒரு சின்ன என்கொயரி கூட்டம் வந்து செருப்பால் அடிப்பேன். என்கிட்டே கதை சொல்றியா? ஹைகோர்ட்ல என்ன கேட்குறாங்க? ஐயா விட்டுறங்க. இப்போ அனுப்பிடுங்க. அந்த பொண்ணை போலீஸ் ஜீப்ல கொண்டு போய் வீட்டில் விடணும். இல்ல எல்லாரும் அரெஸ்ட் ஆவீங்க. ஐயா நல்லதுங்க. அனுப்பிடுங்க. ठीक हुआ. See the power of her now. What did you think of her? You will be soon got going call to after the jail. that. Yeah. She also showing attitude. What happened? Now it is. Got call. அள்ளி தூக்கிட்டு போனாங்க. நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். எஸ் மேம். ठीक हुआ. How he is seeing? I was just thinking of, poke his eyes. See? She will not take the jeep. Yeah, why should? Correct. He is going by bus and they have to follow They have her. to follow her. This kind of punishment they should get one. They deserve Sure. that. Now they will not come back. They will not come back now, huh? I'm feeling good at least. System somehow there is thing that is getting supported. சார் இங்க வாங்க சார். என்ன சார் பிரச்சனை? அவங்களை வீட்டில் கொண்டு போய் விட சொல்லி டிஜிபி ஆர்டர் சார். டிஜிபியா? अब इसका भी नींद उड़ेगा. ये भी तो अपने आप को बहुत बड़ा समझता है ना. बाप रे, बहुत सीनियर लॉयर है, इसीलिए सब गुड मॉर्निंग कर रहा है. நமஸ்காரம். நமஸ்காரம். He is the one who is not greeting. Why to greet? He's a kind of colleague only, right? Yeah, Same so- level. How are you, sir? I'm fine, my lords. Thank you. செங்கேனி போலீஸால உனக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லையே? இல்ல சார். குட். HCP बोलना चाहिए कि मुझे थप्पड़ मारा है. Should have told, right? Correct. Unnecessarily he has slapped. டீ ஷாப் பர்சன். நீங்க என்ன பாத்தீங்களோ அது கோர்ட்டுக்கு சொல்லுங்க. கடைக்கு 3 பேர் வந்தாங்க சார். டீ சாப்பிட்டாங்க. கொஞ்ச நேரம் இருந்தாங்க. கடை வாசல்ல கேரளா லாரி ஒன்று வந்து நின்றுச்சு. அதில் ஏறி போயிட்டாங்க சார். மிலாட்ஸ், அரசு தரப்புல முக்கியமான சாட்சியை விசாரிக்க ஹானரபிள் ஜட்ஜஸ் அனுமதி கொடுக்கணும். முன்ன அனுமதி வாங்கலையே. யார் இந்த சாட்சி? வரதராஜன், ரைஸ் மில் ஓனர். நேற்று தான் எங்களுக்கு தெரிய வந்தது. ரொம்ப முக்கியமான சாட்சி மிலாட்ஸ். மிஸ்டர் சந்துரு, எனி அப்ஜெக்ஷன்? நோ மை லார்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கோர்ட்டுக்கு அப்படியே சொல்லுங்க. அன்னைக்கு மில்லை விட்டு கிளம்பும்போது ஃபோன் வந்துச்சு. ஹலோ ஐயா, நான் இட்டப்பன் பேசுறியா? ஹேய், எங்கடா இருக்க? ஐயா, நான் 3 பேரும் போலீஸ் கிட்ட தப்பிச்சு வெளியூர் வந்துட்டேயா. நான் நல்லா இருக்கேன்யா. நடந்து சரி அந்த ஊருக்கு வந்துடுறியா? டேய், அதெல்லாம் இருக்கட்டும், எங்கடா இருக்க? என் குடும்பத்துக்கிட்ட சொல்றீங்கயா. ஹலோ, எங்க மில்ல வேலை பார்க்குற இருட்டப்பன் தான் என்கிட்ட ஃபோனில் பேசுனேன். ஃபோனில் பேசுறது இருட்டப்பன் தான் எப்படி உறுதியாக சொல்றீங்க? சார், அவர் என்கிட்ட 10 வருஷத்துக்கு மேலே வேலை பார்க்குறாரு. அவர் குரல் எனக்கு தெரியாதா சார்? That's all, my lord. This is just another political stunt. அரசாங்கத்தை அசிங்கப்படுத்துற முயற்சி, அவ்வளவுதான். நீங்க எதை முதல்ல போலீஸ்ல சொல்ல? சார், போலீஸ்காரங்க நேத்து தான் கேட்டாங்க. சம்பந்தப்பட்டவங்க குடும்பத்திட்டயா சொல்லியிருக்கணும். மை லார்ட்ஸ், அரசு தரப்புல மறுபடியும் ஒரு பொய் சாட்சி சொன்னனே, அன்னைக்கே 3 குடும்பத்தையும் ஒண்ணா சேர்த்து வச்சு சொன்னனே. நீங்க வேணா செங்கனியை கேட்டு பாருங்க. झूठ बोली वो. भी नहीं बोली. इसीलिए तो चुप है. செங்கேணிக்கு ராஜாக்கண்ணி எங்க இருக்கிறாருன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் இந்த கேஸை போட்டிருக்காங்க. அவங்க பாவம், ட்ரைபல் உமன், ஷீஸ் இன்னசென்ட். அரசாங்கத்திலேருந்து நஷ்டஈடு வாங்கலான்னு யாரோ அவங்கள தப்பா கைட் பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. இந்த கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ். இந்த ஆந்திரா கேரளான்னு போய் ஹைட் ஆயிடுவாங்க. Would you please submit these documents? போலீஸ் அவங்களை தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கு. So the court can dismiss this case.
மை லார்ட்ஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் வேணும். ராஜா கண்ணு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தப்பிச்சு போயிருக்கான்னு ஏஜி தரப்பில் பியாண்ட் டவுட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே எதுக்கு டைம்? மை லார்ட்ஸ், திடீர்னு ஒரு விட்னஸை கிராஸ் செய்ய சொன்னா எப்படி? இது நியாயமான கோரிக்கை, நீதிமன்றத்தை மறுக்கக்கூடாது. Sangini, why is she? Time granted. Thank you, my lords. She's quiet. Correct. You will burst on her, I Something guess. is there or what? Seriously. Oh, he is angry. Yes, man. He is upset. His anger or upset at that, whatever it is. Because he but, was keep on telling from the beginning that everything, whatever is truth, just you tell just have that to only. tell the truth only. I think No hide nothing. You just have to tell the truth. Right. I think. But what is the reason she did not tell that? Just that because she got a if- call. No, not she got a call. The I think, rice mill. I think he will not get that. He will not get means this kind of situation, right? In the produce in the court and all. Yeah. Right. Police has a strong thing and all, and he was accused. Sangini's husband running. accused of a thief, stealing that gold things and Yeah, all. yeah. Right. So those things. But at least it was, she got it was this very information from the rice mill. She should have told this thing actually. Then he might have not fought at habeas corpus case kind habeas of things, corpus. right? This situation might not have that much power, right? This case. It Oh could have been a man, like this simple is, case. I don't know what will happen next. I just want to see what happened to those three, people. I'm pretty Seriously, I sure they think- are not alive, and maybe. But I don't know. just They now told, right? That he called, right? And informed that No, they ran वो to वही कॉल Kerala. किया, ये तो कोई वो नहीं ना, Let's कोई see, और भी let's वॉइस see. लगा के कॉल कर सकता है, Correct. right? Let's see. So Almost 1 hour movie almost 1 hour still movie pending, still so pending. lot of the things to get uncovered. Yes, and this Yeah, right. scene is not having that much, sad or emotional kind of moment. It is basically the ladai, the jung, fight. the fight, Fight for between justice. the lawyers, between the true lawyer and the fake lawyer actually. And now one more big fake lawyer has got appointed in this case. So yes, I think this movie is very interesting. This is it for today's video. Tomorrow again we'll come up with the next scene, so stay tuned for that. And if you're new to this channel, guys, please do subscribe us, and also please click on the like button to like this video and share this video with your friends and family. See you in the next video. Till then, bye.